பென்னாகரம் அருகே கள்ளத்தனமாக மது விற்ற சந்துக்கடையை அழித்து நொறுக்கிய பெண்கள் விற்பனையாளரை துரத்தியதால் பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் உமா மகேஸ்வரி. தற்போது அங்கு நிலை என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் சந்துக்கடைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் வற்புறுத்தி பல்வேறு ஊர்களில் பலமுறை பொதுமக்கள் காவல்துறையினரிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்துள்ளனர். ஆனாலும் காவல்துறையினர் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பெண்கள் அருகே உள்ள போடூர் கிராமத்தில் 4 சந்துக்கடைகள் செயல்பட்டு வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இன்று 4 சந்துக்கடைகளையும் அடித்து உடைத்தனர். அப்போது ஒரு சந்துக்கடை விற்பனையாளர் கோவிந்தன் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். பொதுமக்களிடம் தகராறும் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் கோவிந்தனை சுற்றி வளைத்து தாக்க முயற்சித்தனர். ஆனால் கோவிந்தன் பெண்களிடம் இருந்து தப்பி ஓடினார். ஆனால் பொதுமக்கள் அவரை பின்னாடி துரத்தி கொண்டே ஓடினார். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.